என்னோட கருத்துக்களை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பொதுவா நம்ம மகளிர் தினம் அன்னைக்கு எல்லா மகளிர்களையும் போற்றுவது வழக்கம். ஆனா நான் உங்களுக்கு முன்வைக்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்முடைய பாட்டி, நம்முடைய தாய், நம்முடைய மகள்கள், அவங்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும். அந்த வகையில இன்னைக்கு நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு முழு முதல் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவிஞர் வாணிதாசனாரின் தமிழச்சியாக திகழக்கூடிய ஐயை அவர்கள். என்னுடைய பாட்டி அவர்கள் வளர்ந்த விதம், அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்பு என்னை வளர்த்தெடுத்தது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து என்னுடைய தாய். என்னோட தாய் வந்து பொன்மாடி தமிழ் அம்மான்னு சொல்லி எல்லா மாணவர்களாலும் போற்றப்பட்ட மிகச்சிறந்த ஆசிரியர். அவர்கள் கிட்ட இருந்து வந்தக்கூடிய அந்த அணு, அந்த ரத்தம் தான் இன்னைக்கு தமிழாய் ஊற்றெடுக்கிறது. அதனால என்னுடைய தமிழ் அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்து அரங்கங்கள்ல பேசுறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய மகள்கள். இன்னைக்கு வீட்டுல விட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு 5 படங்களை திறந்தோம் இல்லையா? சங்க காலம் தொட்டே பெண்கள் தான் வந்து தமிழை வளர்த்திருக்காங்க. ஔவையாகட்டும், இளவேணியாகட்டும், காவல் பெண்டாகட்டும், காக்கை பாடினியாராகட்டும், சங்க காலம் தொட்டு பெண்களை தெய்வமா வழிபட்ட மரபில் வளர்ந்தவர்கள் நாங்கள். பெண்களை உயர்த்தி பார்த்த ஒரு மிகப்பெரிய மரபு தமிழ் மரபு மட்டுமே. அவ்வகையில இன்றளவும் தமிழர்கள் பெண்களை போற்றி நெகிழ்கிறார்கள். அந்த ஒரு மரபுதான் கவிதை தம்பி ஐயா அவர்களுக்கு இன்று காட்சி அளிக்கப்பட்ட அந்த நிகழ்வாக கூட காணப்படுகிறது. அடுத்து நான் கல்பனா சாவ்லாவை பத்தி சொல்லணும்னு நினைச்சுட்டே வந்தேன். ஐயா அந்த படத்தையும் அவங்க திறந்திருந்தாங்க. சின்ன வயசுல கல்பனா சாவ்லா வந்து அவங்க அப்பாவோட வண்டியில உட்காந்துட்டு போவாங்களாம் ஸ்கூலுக்கு. அப்ப வானத்தை பார்ப்பாங்களாம். பார்க்கும்போது பறவைகள்லாம் பறந்துகிட்டே இருக்குமா. அந்த பறவையை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த உந்துதல் தான் விண்வெளி வரை பறந்து செல்றதுக்கு காரணமா இருந்தது. இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் மார்ச் ஃபுல்லா ட்ரெண்டிங்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காணொலி எது அப்படின்னு பார்த்தோம்னா சுனிதா வில்லியம்ஸ் 9 நாள்ல திரும்பி வந்துருவீங்க அப்படின்னு அவங்களை அனுப்பி 9 மாதங்கள் அங்க இருந்திருக்காங்க. எத்தனை திண்மை வேணும், அதுக்கு எத்தனை மன வலிமை வேணும். வேற யாராவது அந்த ஐயோ நம்ம செத்துருவோமோ என்ன ஆயிடுமோ எத்தனை மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும். பெண்களுக்கு மட்டுமே உரியது அந்த திண்மையும் வலிமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நான் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ஆசிரியர். அதனால ஆசிரியரை பத்தி கண்டிப்பா நான் இங்க முன்வைக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் நமக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய நம்முடைய கணவர்கள், நம்முடைய தந்தை, நம்முடைய சகோதரர்கள். அந்த வகையில இந்த இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. அவங்க தன்னுடைய கைப்பையில ஒரு ஆடையை எடுத்துக்கிட்டு தான் பள்ளிக்கு போவாங்களாம். ஏன் தெரியுமா? போற வழியில அவங்க மேல மனித கழிவுகளையும் சாணியையும் வீசி எறிவாங்களாம். கல்வியை மற்ற பெண்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு. அந்த நேரத்துல பெண்களுக்கான கல்வி விதைத்தவங்க சாவித்ரிபாய் பூலே. சாவித்ரிபாய் பூலேக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் ஆனாலும் தன்னுடைய மனைவியை தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிந்தனையை விதைத்தவர் ஜோதிராவ் பூலே அவருடைய கணவர். அதே போலதான் என்னுடைய கணவரை முந்துதனால் மட்டுமே நான் நின்று கொண்டிருக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே போய் சேரும் என்னுடைய கணவனுடைய. அடுத்து சாவித்ரிபாய் சொல்லிட்டேன், கல்பனா சாவ்லா சொல்லிட்டேன். இன்னும் நிறைய பேரை சொல்லலாம்னு நான் அப்படியே பட்டியலிட்டே வந்தேன். ஆனா இப்ப நேரம் அதுக்கு சரியானது இல்லை. அதனால என்னுடைய கருத்து எங்கேயும் நான் முன்வைக்கிறது, விழாமல் ஓடுவது வெற்றி அல்ல, விழுந்தாலும் எழுந்து ஓடுவது வெற்றி. அதனால பெண்கள் அனைவருக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உந்துதல் சக்தியாக இந்த வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம். பெண்கள் நாம் அனைவரும் சிறகுகளே இல்லாவிட்டாலும் தன்னுடைய